இந்த tutorialல நம்ம பார்க்க போற டாபிக் important questions for CCS 349 image and video analytics. இதுல யூனிட் 1ல பாத்தீங்கன்னா traditional and hierarchical image data structures. இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டினை கண்டிப்பா படிச்சுட்டு போங்க யூனிட் 1ல. Then data structures for image analysis. Then levels of image data representation, then the digitization and its properties. இந்த கொஸ்டினையும் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. ஸோ இந்த யூனிட் 1ல நான் இப்போ 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 4 கொஸ்டின்ஸும் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த யூனிட்ல நீங்க ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். இதுல கொஸ்டின் நம்பர் 1 அண்ட் கொஸ்டின் நம்பர் 4 இந்த 2 கொஸ்டினும் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. தென் யூனிட் 2ல பாத்தீங்கன்னா லைன் டிடக்ஷன் பை லோக்கல் ப்ரீ ப்ராசஸிங் ஆபரேட்டர்ஸ், then scale in image processing, then canny edge reduction, then image restoration. So இந்த 4 கொஸ்டின்ஸும் கண்டிப்பா படிங்க. இதுல இந்த canny edge reduction கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 4 கொஸ்டின் நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த யூனிட்லயும் நீங்க ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். இன்னொரு கொஸ்டின் என்னால படிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த எட்ஜ் டிடெக்டர்ஸ் இந்த டாபிக் கூட லைட்டா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. Then unit 3 object deduction methods, then deep learning framework for object deduction, then the deep learning architectures, then YOLO architectures. ஸோ இந்த 4 கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் தான். தென் பார்த்தீங்கன்னா இந்த யோலோல ஃபீச்சர்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. ஸோ இந்த யூனிட்ல நீங்க 5 கொஸ்டினுமே படிக்கலாம். ஏன்னா இந்த யூனிட்ல நம்ம பார்ட் சி கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த ஆர்கிடெக்சர்ஸ்ல இருந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கிறதுனால அதோட கம்பேரிசன் மாதிரி கூட கேட்கலாம். இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் 4 கொஸ்டின் படிச்சிருங்க. 5th கொஸ்டின் படிக்க முடியும் அப்படின்னா அந்த கொஸ்டினையுமே சேர்த்து இந்த யூனிட்ல படிச்சுக்கோங்க. ஸோ தட் இந்த 5 கொஸ்டின்ல இருந்து நீங்க எப்படியும் 1 or 2 பிக் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 4ல பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் யூசிங் ஃபேஸ்நெட், தென் ப்ராசஸ் ஆஃப் ஃபேஸஸ் ரெகக்னிஷன். இந்த ப்ராசஸ் வந்து கண்டிப்பா படிச்சுக்கோங்க. தென் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபேஸ் ரெகக்னிஷன், தென் டீப் ஃபேஸ் சொல்யூஷன் பை ஃபேஸ்புக். இந்த டாபிக் வந்து நம்ம பார்ட் சில கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த யூனிட்ல இந்த 4 டாபிக்ஸ் நீங்க கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. இதுல இருந்தே நம்ம ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். யூனிட் 5ல பாத்தீங்கன்னா இந்த கூகுள் நெட் ஆர்கிடெக்சர், தென் யூஸ் கேசஸ் ஆஃப் வீடியோ அனலிட்டிக்ஸ், தென் ரெஸ்ட்நெட் ஆர்கிடெக்சர், தென் ரெஸ்ட்நெட் அட் இன்செப்ஷன் V3. ஸோ இந்த 4 கொஸ்டினும் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. இதுல இருந்து எப்படி நீங்க ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஸோ அப்போ இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒவ்வொரு யூனிட்லயுமே ஒரு 4 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். கொடுத்துருக்கிற இந்த 4 கொஸ்டின்ஸை நீங்க 5 யூனிட்லயுமே படிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க எல்லா பிக் கொஸ்டினுமே அட்டன் பண்ணிடலாம். ஸோ டாபிக்ஸ் இன்னும் கொஞ்சம் சிலபஸ்ல இருக்கு. அதனால ப்ளூ கலர்ல கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸை லைட்டா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் பார்ட் ஏ எழுதுறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் இந்த ரெட் கலர்ல ஹைலைட்டடா கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸை நீங்க படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா ஈஸியா அந்த சப்ஜெக்ட்ல பாஸ் பண்ணிடலாம்.